வெட்டிட போறீங்க? மறுத்து போனதுக்கு அப்புறம் கையா இருந்தா என்ன, காலா இருந்தா என்ன, எதா இருந்தாலும் எடுக்க வேண்டியது தானே. கையெடுத்தாலும் செயற்கை கை ஆர்டர் பண்ணிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அர்ஜுன் சார், கை கால் எடுக்கிறத பத்தி எல்லாம் நீங்க இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எப்படி சார் தெரியும்? அது அம்மா கால் ப்ராப்ளம்ல அத பத்தி ரிசர்ச் பண்ணும்போது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். ஓ ஆமா. ஓகே. போதும் பேசுனதுலாம் போதும். ஆபரேஷன் பண்ணும்போது யாரும் பேசாதீங்க. கையும் கத்தியும் மட்டும் தான் பேசணும், யாரும் பேசாதீங்க. வாங்க இங்க. ஓகே டாக்டர். வசு. ஓகே ஓகே டாக்டர். இங்க பாருங்க அர்ஜுன் சார், இந்த ஆபரேஷனை நம்பர் 1 குழந்தைங்க, நம்பர் 2 இதயம் பலகீனமானவங்க, நம்பர் 3 குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் பார்க்கவே கூடாது. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு, டக்குன்னு வெட்டுவோம், இல்ல மத்ததெல்லாம் மறந்து போகுது. ஓகே ஓகே. ஐயோ இனியா வந்து தொலைங்க, இல்லைன்னா இவங்க ஏதாவது பண்ணிட போறானுங்க. நான் வேற வலிக்காத மாதிரியே ரொம்ப நேரமா நடிச்சிட்டு இருக்கேன். வெட்டுங்க டாக்டர். ஐயோ அர்ஜுன் சார், இது என்ன பர்த்டே கேக்கா டக்குன்னு வெட்டுறதுக்கு? வெட்டுற இருங்க. இளமாறன் சார், இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. உங்க கால்ல வலி வந்தாலும் இல்ல உங்களால நடக்க முடிஞ்சாலும் நீங்க தாராளமா சொல்லலாம். கால் உங்க கால் தப்பிச்சுக்கோ, சரியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெடி 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 ரெடி. நான் ரெடி. அரே அல்லாஹ். வெரி குட் வெரி குட் வெரி குட். அமேசிங் அமேசிங். போய் போடு போடு போடு. ஆரி நீலி சூலி பீலி டேய். நிறுத்துடா கத்திய. ஏய் தீட்டுடா புத்திய. யாவா வா. வாத்தாடா. வாப்பாடி. வேப்பிலை அம்மா வந்திருக்கேன்டா. அடே நீ மாட்டு டாக்டரா இல்ல மனுஷ டாக்டரா? இப்படி கத்திய வச்சுக்கிட்டு ஆபரேஷன் பண்றியடா? ஏய் இந்த வேப்பிலை அம்மனுக்கு பதில சொல்லுடா. என்னது வேப்பிலை அம்மனா? கையில வேப்பிலை வச்சிருக்கிறதுனால வேப்பிலை அம்மன் ஆயிடுவியா? ஆமாண்டா ஆமாண்டா. அரகர டாக்டர். கால் மரத்து போச்சுன்னா கால வெட்டுவியா? அப்படிதான் நான் படிச்ச யூனிவர்சிட்டியில சொல்லி கொடுத்தாங்க. ஏய் காளி மகமாயி, மந்திரிச்சு கொடுத்த இந்த வேப்பலையில அடிச்சா எந்த வியாதியா இருந்தாலும் ஓடி போயிடும். மரத்து போன காலுக்கு உயிர் வந்துரும். இது என்ன புது வைத்தியமா இருக்கே? வேப்பலையால அடிச்சா மரத்து போன காலுக்கு எப்படி உயிர் வரும்? டேய் மரத்து போன காலுக்கு இல்லடா, மரத்து போன மரத்துக்கே உயிர் வந்துரும்னு சொன்னேன்டா. டேய் நீ எந்த ஊர்லடா டாக்டருக்கு படிச்ச? மும்பை. டேய் மும்பைல என் ஆத்தா இருக்காடா. டேய் ஒதுங்கடா ஒதுங்கடா ஒதுங்கு. ஷோ 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 ஷோ. என்ன பேஷன் நெளிறாரு? நெளிவாண்டா நெளிவா. மந்திரிக்கிறேன்ல நெளிவா. ஏய் கொஞ்சம் கொஞ்சமா கால் வர மாதிரி பண்ணுடா. வசு கால் அசையுது. இனியா என் கால் அசையுது. பாட்டி பாட்டி. அசையுது. பாட்டி பாட்டி வந்துருச்சு. எனக்கு கால் வந்துருச்சு. வந்துருச்சு. கால் வந்துருச்சு. நல்லா வந்துருச்சு. நன்றி தாயே. ஐயோ நல்ல கால் வந்துருச்சு. வர வசு கால் வந்துருச்சு. அப்பா கால் வந்துருச்சா? கால் வந்துருச்சா? அடடடா. அர்ஜுன் தம்பி பாத்தீங்களா? அர்ஜுன் தம்பி உங்க டாக்டரும் கத்தியும் செய்யாத வேலையை இந்த வேப்பல செஞ்சிருச்சு. டாக்டர் பாவம் மும்பைல இருந்து ஆட்டோல டொக்கு 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 டொக்குன்னு வந்ததுக்கு ஆட்டோ செலவு வேஸ்ட். அவர் மும்பைல இருந்து ஃளைட்ல வந்திருப்பாரு. யாரு இந்த மூஞ்சியா? மூஞ்சியே சரியில்லையே. பேரு வேற ராமன் அப்துல்லான்னு குழப்பமா வச்சிருக்கான். இவன் எதுல வந்து தொலைச்சா நமக்கு என்ன வந்தது? தம்பி நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, உங்க கால் தான் சரியாயிடுச்சு. கிளம்புங்க கிளம்புங்க தம்பி கிளம்புங்க. எல்லாமே உன்னாலதான் வசு. நல்ல வேளை இவங்க வந்ததுனால என் கால் தப்பிச்சது. கால் போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் வசு. உனக்காக தானே போயிருக்கோம், போனா போயிட்டு போகுது. பேஷன் சார், அதான் உங்க கால் சரியா போச்சுல, அப்புறம் என்ன, சீக்கிரம் கிளம்புங்க. வரேன் வசு. போப்பா. ஐயோ அடியே வசு, உனக்கு உதவ போய் தான் அவனுக்கு காலு ஈன்னு இழுத்துக்குச்சு. நாளைக்கு அவனை வர வச்சு நல்ல கோழி காலோட பிரியாணி செஞ்சு போடு. சரிங்கம்மா, கண்டிப்பா செஞ்சு போடுறேன்.
நீதானே போட்டுருவேன். ஆமா, எங்க உன் வீட்டுக்காரன் என் தொம்பி? ஆளையே காணலையே, விரட்டிக்கிட்டு விட்டுட்டியாடி? கோயிலுக்கு போயிருக்காருமா. பெரிய தர்மகர்த்தா கோயிலுக்கு போயிருக்கானா? கோயிலுக்கு பிச்சை எடுக்க தானே போயிருக்கான். நீயும் கூட போய் அம்மா தாயனா 4 காசாவது பாட்டி, விழும். உங்களுக்கு லூஸ் ஸ்டாக் மேனியான்னு அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? தொண்டையில ஓட்டை போட்டு நாக்க உள் பக்கமா இழுத்து வச்சு தைக்கணும். அதுக்கு ஆபரேஷன் நாளைக்கு பண்ணிடலாமா? டேய், டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? பிச்சைக்காரனுக்கு பிரிஞ்சி சோறா, கப்பக்காரனுக்கு கஞ்சி சோறா? போடா போடா பொச கட்டவனே. ஆபரேஷன் தம்பி, இந்த ஓட்டவாய் உலக நாய்க்கு ஒரு ஆபரேஷன் பண்ணலாம்னு பார்த்தா நடக்கலையே. இது ரெண்டும் ஏதோ ப்ளே பண்ணுதுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு தம்பி. இருங்க. வசு, இளமாறன் ஒரு பயங்கரமான ஃப்ராடு. உன்னை ஏமாத்த பாத்துட்டு இருக்கான் தெரியுமா? நீங்க மட்டும் யோகியமா? என்ன வசு இப்படி சொல்லிட்ட? நான் எவ்வளவு பெரிய யோகியம் தெரியுமா? ஆ? உத்தமன், என்ன உத்தமன் இது? நீங்களா வேஷம் போட்டு வந்தீங்க? என்ன ஏமாத்திட்டீங்களே உத்தமன். அர்ஜுன் சார், உத்தமனுக்கு டாக்டர் வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்தா எனக்கு தெரியாதா? என்னை ஏமாத்துறதுக்கு இளமாறன் நடிச்சாரு. நீங்களும் அதே வேலைய உத்தமனை வச்சு பண்ணிருக்கீங்க. 2 பேருமே ஃப்ராடு தான். உத்தமன் வெளில வாங்க. உத்தமன், அம்மா, கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்? ஏர் வாய்ஸ் மீட்டிங் என்னாச்சுப்பா? கேக்குறல்ல, சொல்லுப்பா. நமக்கு அந்த பிரான்ச்சைஸ் கிடைக்கலமா. ஏன்பா, இனியா பிரசன்டேஷனை ஒழுங்கா கொடுக்கலையா? ஆமாம்மா, வசு மேடம் பிரசன்டேஷன் கொடுத்திருந்தா இந்த டீலர்ஷிப் கண்டிப்பா கிடைச்சிருக்குமா. இனியாவால. போது நிறுத்த ஆனந்த். அம்மா, ஒண்ணு இல்லப்பா, நீ போ. ஆனந்த். மா, என்னம்மா? ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன்பா. என்ன விஷயம்? வசு இனிமேலும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க வேண்டாம். அவங்கள வேற வீடு பார்த்து போக சொல்லிடலாம். மா, என்னம்மா சொல்றீங்க? ஏமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? இது திடீர்னு எடுத்த முடிவு இல்லப்பா, யோசிச்சு எடுத்த முடிவுதான். மா, வசு மேடம் இங்க இருக்கிறதுனால நமக்கு எதுவும் இடைஞ்சல் இல்லையாமா? அதோட அவங்க இங்க இருக்கிறதுனால நமக்கு நல்லது தானே நடக்குது. உண்மைதான்ப்பா. ஆனா வசு வேற வீட்ல இருக்கிறது தான் வசுவுக்கு நல்லது. எனக்கு புரியலமா. அவங்க இங்க இருக்கிறதுனால எதுவுமே கெட்டு போயிடலையேமா? இல்ல ஆனந்த், வசு இங்க இருக்கிறதுனால அவளுக்கும் சில சங்கடங்கள் இருக்கு. ஏற்கனவே நடந்த பூஜையில அவ சாரி பத்திக்குச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. அம்மா, ஏமா எப்போ நடந்ததெல்லாம் வச்சு சொல்றீங்களேம்மா? அவங்களால நடந்த நல்லதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேம்மா? ஆனந்த், நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதா? இப்ப கூட வசு நமக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணால, அந்த பூஜையில தீ பிடிச்சதே, அது வசுவுக்கு நல்லதா? அம்மா, வசு மேடத்தை பத்தி என்ன விட உங்களுக்கு தாமா நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், நான் சொல்றத நீ செய். வசுவுக்கு ஒரு நல்ல வீடு பாக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அதுவும் இல்லாம வசு நம்ம கம்பெனியோட எம்டி. அவ அவுட் ஹவுஸ்ல இருக்கிறது நமக்கு கௌரவம் கிடையாது. இத வசு மேடம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியலமா. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கம்மா. நான் வேற வீடு பார்த்துட்டு வசு மேடம் கிட்ட இதை பத்தி பேசுறேன். எவ்வளவு நாள் உனக்கு டைம் வேணும்? ஒரு 2 நாள் கொடுங்கம்மா. நான் வசு மேடத்துக்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இதை பத்தி பேசுறேன். அப்புறம் வேற வீட்டுக்கு அனுப்பிடலாம். சரி, நான் வரேம்மா. உத்தமன் ஃப்ரீயா தான் இருப்பாரு. கொஞ்சம் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. டேய் ஆனந்த், டேய் வாங்க. அண்ணா, என்னண்ணா? என்னடா ஒரு மாதிரி இருக்க? சாப்பிட்டியா? இன்னும் இல்லண்ணா. சரி வா சாப்பிடலாம். அண்ணா இல்லண்ணா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்னடி இவனுங்க வேற என்ன பேசிட்டு இருக்கானுங்க?
இல்லைண்ணா நீங்க சாப்பிட்டு வாங்க, நான் அப்புறம் சொல்றேன். இல்ல இல்ல, எதா இருந்தாலும் தயங்காம சொல்லு, என்ன பிரச்சனை? அண்ணா, அம்மா வசு மேடத்தை வீட்டை விட்டு போக சொல்றாங்கண்ணா. அவங்களுக்கு வேற வீடு பார்க்க சொன்னாங்க. நீ சொல்றது உண்மையா? ஆமாண்ணா, அம்மா இப்பதானே என்கிட்ட சொன்னாங்க. சரி இரு, நான் அம்மா கிட்ட கேட்டு வந்துடுறேன். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. அம்மா வசு மேடத்தை வேற வீட்டுக்கு போக சொன்னது அவங்க வேற வீட்டில் நல்லா வசதியா இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க எதுக்குண்ணா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்லடா, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்கு. அவ எப்படா தனியா போவா? அம்மா சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? நான் 2 நாள் டைம் கேட்டிருக்கேன். அதுக்குள்ள இதை பத்தி வசு மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இது பாரு ஆனந்த், இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ வசு கிட்ட எதுவும் பேசிக்காத, ஓகே? அவளால தாங்க முடியாதுடா. வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டானா ரொம்ப தப்பா போயிடும். சரிண்ணா. அப்புறம் ஆனந்த், முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை பத்தி வேற யாருக்கும் தெரிய வேண்டாம், ஓகேவா? சரிண்ணா. ஆட்டக்காரியோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டு முதலாளி அம்மா வசுவை வீட்டை விட்டு அனுப்ப ஏற்பாடு பண்ணிடுச்சு. ஐயோ ஆமா பாட்டி, எனக்கு அப்படியே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ இங்க பாருடி, இந்த அர்ஜுன் பையன் அந்த ஆட்டக்காரிக்காக என்னமா உருகுறான், மருகுறான், கருகுறான். அவ வீட்டு பக்கத்து வீட்டுக்கு இவன் போயிருவானாம்ல. பெரிய அன்பேவா எம்ஜிஆர், அப்படியே வாழ்வேமா என் கமலு. போடா இந்த பாருடி இனியா, என்ன மாதிரியே 4 விஷயத்த நல்லா யோசிக்கணும்டி. இந்த வீடு இருக்கே வீடு, இது அப்படியே ஒரு தந்திர பூமிடி. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. அதுவும் உன் விஷயத்துல அர்ஜுன் என்ன மூட்ல இருக்கானே தெரியல. அதுவும் வசுவை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணி உருகுறவன் அவன் ஒன்ன நினைச்சு உருகவே மாட்டேங்கிறானே. பாட்டி, நீ சொல்ற மாதிரி அர்ஜுனை நான் ஃபீல் பண்ண வைக்கிறேன் பாரு. எப்படி? ஏதாவது சூனியங்கனி வைக்க போறியா? வசு கிட்ட அத்தையே உன்னை வீட்டை விட்டு போ சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவ ஃபீல் ஆவா. அவ ஃபீல் ஆனா அர்ஜுனும் ஃபீல் ஆவாரு. அடியே போடி அரகுற. அவன் உன்னை பார்த்து ஃபீல் ஆகணும்டி, அதுக்கு வழி பண்ணு. எல்லாம் பண்ணுவாரு பாட்டி, எல்லாம் தானா நடக்கும். இந்த விஷயத்த போய் வசு கிட்ட சொல்லணும். நீ வா. இரு, அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வரும், அப்ப சொல்லுவோம். இப்ப கிச்சனுக்கு போயிட்டு உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். போ போ. எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? எல்லாம் பக்கா வச்சுட்டு தம்பி. தம்பி, யாரும் வரா மாதிரி தெரியலையே, ரொம்ப லேட் ஆகுதே. இல்ல உத்தமன், அவங்க கண்டிப்பா வருவாங்க, எனக்கு தெரியும். நாங்க பேசினத வசு பாட்டியும் இனியாவும் ஒளிஞ்சு நின்னு கேட்டாங்க. கண்டிப்பா வருவாங்க. இல்ல ஏன் கேக்குறேன்னா, அவங்க வருவாங்கன்றதுக்காக நம்ம சில பல ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கோம். அதுல வேற யாரும் சிக்கிடக்கூடாது பாருங்க, அதுக்காக சொல்றேன். நான் வசு வீட்டுக்கு போய் ஆண்டியோ அங்கிளியோ எந்த காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளில வராதீங்க கன்ஃபார்மா சொல்லிட்டேன். ஓ உத்தமன் வராங்க கேடிங்க வராங்க. இங்க பாருடி இனியா, பேய் உலாவற நேரத்துல நாம உலாவிட்டு இருக்கோம். எல்லாம் உன்னாலதான் பாட்டி. பாட்டி, ஏன் இந்த விஷயத்த நைட் சொல்லணும்னு சொன்ன? ஏய், இதெல்லாம் யாரும் இல்லாதப்ப சொல்லணும். இல்லனா இத வச்சு அக்கப்போர் கிளப்பிட்டு இருப்பாங்க. உன் மாமியார்காரிக்கு புகார் போச்சுன்னா அது உடனே என்ன கூப்பிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்கும். ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அந்த அர்ஜுன் நம்மவனை கீழே பிடிச்சு தள்ளி விடுற பாரு. இங்க பாருடி இனியா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ராத்திரி சொன்னாதாண்டி அதுக்கு வீரியம். புரியுதா? அந்த வசு காரணம் தெரியாம தூக்கம் வராம தவிக்கணும். நம்மள எத்தனை நாள் தூங்க விடாம பண்ணிருப்பா. பாட்டி, நீ பழி வாங்கறதுல பலே கில்லாடி பாட்டி. புரிஞ்சா சரி, வா வா வா. இந்த கிழவி நம்மள எவ்வளவு கேவலமா பேசுச்சு. இன்னையோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு. மேட்டு மேல காலை வைக்கும் போது குப்பரை கவுத்து அப்படியே டமாலு விழ போகுது. கதவை தட்டு. நீயே தட்டு பாட்டி. பெரியவன் சொல்றேன், தட்டுடி. ப்ளீஸ் பாட்டி தட்டு. உத்தமன், அந்த மேட்டுக்கு கீழே நிறைய கோலி குண்டு போட்டிருக்கீங்களா? 3.5 கிலோ போட்டிருக்கேன். மேட்டு மேல ஏறின உடனே ரோட் ரோலர் மாதிரி அப்படியே வழுக்கினே போகுது. ஐயே, உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே தட்டுவோம். ஓகே, வா வா வா. 1 தம்பி, சூப்பர் உத்தமன், பிளான் சக்சஸ். கிளவி ஏஞ்சி நடமாட இன்னும் 3.5 மாசம் ஆகும். சூப்பர்.
ஐயையப்பா, ஐயையையையையையப்பா. ஐயோ, பாட்டி. ஏய், என்னடி இனியா வீட்டு வாசல்ல காலை வச்சோம் சொயின்னு பரமபதத்துல இறங்குற மாதிரி நேரம் இங்க வந்துட்டோம். என்னடி நடந்துச்சு? ஐயப்பா. பாட்டி அவன் அந்த மேட்ல என்னமோ போட்டு வச்சிருக்கா பாட்டி. அம்மா மோசமா போறவ. அப்போ நாம வரது அவளுக்கு தெரியுங்கறியா? தெரிஞ்சிருக்கும் பாட்டி. அவ ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருக்கா பாட்டி. ஐயையப்பா, எந்திரடி. ஐயோ ஏய், இல்லடி, இது ஏதோ பேய் பிசாசு வேலை மாதிரி தெரியுது. ஏய், ஷூ, 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 கத்தாதடி. பேய்னா அவ்வளவு பயமா? ஐயோ ஆமா பாட்டி. கெஸ்ட் ஹவுஸ்ல வாங்கி கட்டிட்டது எனக்கு தானே தெரியும். ஏய், இங்க பாரு, இந்த காந்திமதி 100 பேய் 150 பிசாசுக்கு சமம். பாக்காதடி. இத பாரு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். தடைகள்லாம் வரத்தான் செய்யும். இது எல்லாத்தையும் மீறி தாண்டி நம்ம அவகிட்ட சொல்லணும். இத பாருடி, அடி மேல அடி எடுத்து வச்சு போகணும். எங்கேயாவது அவ நல்லா அப்படியே குழி பறிச்சு வச்சிருந்தாலும் வச்சிருப்பா. புரியுதா? ஓகே. இரு இரு. யா, யா, யா. என்ன சரியாயிடுச்சா? தம்பி ஜாக்கிரதையா போறாங்களாம். அடுத்து பிளான் பி வேலை செய்யும்ல. சூப்பர் உத்தமன், சூப்பர் உத்தமன். அம்மா ஐயோ ஆமாடி. பாட்டி பாத்து பாத்து ஏய், பாத்து நான் வா. பாத்து தாண்டி வரேன். நீ ஒழுங்கா பாத்து வா. எதையாவது திரும்ப போட்டு வச்சிருக்க போறாளுங்க. அதோ தட்டு பாட்டி. அடியே, காலிங் பெல் இருக்குடி. இத பார்க்காம நாம ஏடி கதவை தட்டிட்டு இருந்தோம்? ஐயோ ஆமா பாட்டி. நீ போய் முதல்ல காலிங் பெல் அமுக்குடி. பாட்டி நீ தான் பக்கத்துல இருக்க, அது அப்படியே அமுக்கி விடு. அடியே, அறிவு கட்டவளே. நான் வயசுல பெரியவடி, நீ அமுக்குடி. நீ அமுக்கிறதுக்குள்ள யாராவது இங்க வராங்களா நான் பாத்துக்கிறேன். பாட்டி ஏன் பாட்டி என்னைய அமுக்க சொல்ற? ஏய், அவ வெளியில வந்தது ஒன்ன தாண்டி அப்படியே பாப்பா. அதனால தாண்டி சொல்றேன், நீ பட்டு நமத்து நான் கப்புன்னு ஓடி வரேன். ஓகே. ஓகே ஓகே. நவரு தம்பி பாத்தீங்களா இந்த கிழவியோட கெட்டிக்காரத்தனத்தை? நைஸா அது நழுவிட்டு இனியா மரத்தை கோத்து விடுது. கொல்ல போறேன் பாரு. எதுக்கு இந்த பாட்டி நம்மளையே அழுத்த சொல்லுது? ஏதாவது உள்குத்து இருக்குமோ? பாட்டி யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. ஏய், யாரும் வரலடி. நீ சுவிட்ச நல்லா அமுக்கு. ம். ஏய், என்னடி காலிங் பெல் அமுக்காம வா வான்னு கூப்பிட்டு இருக்க? ஏய், எதுக்குடி என்ன கூப்பிடுற? என்னடி ஆட்டம் போடுற? நானும் வந்து காலிங் பெல் அடிக்கணுமா? நல்லா மட்டனும் சிக்கனும் திங்க தெரியுது, ஆனா தைரியம் மட்டும் இருக்காது. ஏய், என்னடி ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்க? இருடி இருடி வர. உத்தமன், உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல? அதெல்லாம் இதுங்களுக்கு ஒண்ணும் ஆகாது தம்பி. ஒரு நிமிஷம் கண்டினியூவா கரண்ட் அடிச்சதுன்னா பிரேக்கர் கட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் கட் ஆயிடும். என்னடி இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க? இந்த கட்டை வெந்தது, இந்த கட்டை வெந்தது. என்ன இவ்வளவு நேரம் அடிக்குது? பிரேக்கர் கட் ஆகலன்னு நினைக்கிறேன். கரண்ட் கண்டினியூஸா அடிக்குது. ஐயோ ஐயோ, இது ஒர்க் அவுட் ஆகாது. இருங்க, இந்தாங்க புடிங்க. கட்டை எடுத்து போய் அடிங்க முதல்ல. ஓடுங்க. அப்பா ஓகே தானே? ஓகே தான். என்னாச்சு பாட்டி? அம்மா. அங்க பாருங்க, அதுங்க மண்டையோ கொண்டையோ. ஏய், நீ எதுக்கு சிரிச்ச? பாட்டி நீ எதுக்கு சிரிச்ச? ஐயோ, மண்டை மேல கொண்டைய பாரு. பாட்டி என்ன பாட்டி இது? ஓ தலைமலே கொண்டை இருக்கு பாரு. தலைக்கு. ஐயோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏய், யார் பண்ண வேலைடி இது? ஆமா பாட்டி. ஏய், நாம வரது தெரிஞ்சு யாரோ பிளான் மேல பிளான் போட்டு வச்சிருக்காங்கடி. ஆமா பாட்டி. அம்மா நல்ல வேளை பாட்டி, உயிர் போகாம தப்பிச்சிட்டோம். ஐயோ பாட்டி பயமா இருக்கு, நீ சிரிக்காத வா. என்ன உத்தமன், மூஞ்ச பாருங்களேன், கருகி போன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கு. ஐயோ அப்பா அப்பா பாத்து பாத்து. ஐயோ பாட்டி. அடியே, இப்ப என்னடி பண்றது?
6 கடல்ல 6 மலையை தாண்டினாதான் புதையல்ங்கிற மாதிரி ஒவ்வொரு தடையா வந்துகிட்டு இருக்கு. ஐயோ, அவகிட்ட போய் விஷயத்த சொல்றதுக்குள்ள நாம ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கே. ஆமா பாட்டி. ஏண்டி, முதல்ல வாசல்ல கால் வச்சா கால் வழுக்குச்சு, காலிங் பெல்ல கை வச்சா இப்படி ஷாக் அடிக்குது. அடுத்து என்ன தாண்டி பண்றது? இவங்க திருந்தவே மாட்டாங்களா இவங்க? உத்தமன், பிளான் சி ஆக்டிவேட் பண்ணுங்க. தம்பி நல்லா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணிதான் ஆகணுமா? நான் யோசிச்சிட்டேன், ஆக்டிவேட் பண்ணிடுங்க. எதுக்கோ வாக்கப்பட்டா எதுவோ பண்ணிதான் ஆகணும்னு என்ன சொல்லுவாங்க. உத்தமன்? பிளான் சி ரெடி தம்பி, பண்ணிடுவோம். பாட்டி பாட்டி ஏதாச்சும் பண்ணி அவகிட்ட மட்டும் அத்தை சொன்ன விஷயத்த சொல்லி அவளை தூங்க விடாம பண்ணணும் பாட்டி. என்னத்த பண்ணி நான் இங்க பாரு, இங்க பாரு, வசு வசு வசு. ஆமா பாட்டி, வா பாட்டி, அவகிட்ட அங்கே விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வா 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 வா. பெரிய ஐஸ்வர்யா ராய் அப்படியே சாங் கெட்டப்ல நிக்கிறா, தலைய விரிச்சுக்கிட்டு. ஏய் வசு, ஏய். என்ன பாட்டியே? ஐயோ, என்ன சொன்ன, என்ன சொன்ன, இன்னொரு தடவை சொல்லு. என்ன இந்த நேரத்துலன்னு கேட்டேன். பாட்டி, அவளுக்கு என்ன திமிரு பாத்தியா? நாம 2 பேரும் இங்க நிக்கிறோம், திரும்பி கூட பார்க்காம பேசுறா. ஏய் திரும்படி. ஏய் ஏய் ஏய், திரும்பாத 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 திரும்பாத. அடே கொஞ்சம் சும்மா இருடி. இப்ப நம்ம மூஞ்சியும் கொண்டையும் பார்த்தானா நம்ம கெத்தே போயிடும். அப்புறம் அவ நம்ம 2 பேரையும் நக்கல் பண்ணுவா. ஏய், உன் முகரக்கட்டையை நாங்க பார்க்க விரும்பல, நாங்க சொல்றத மட்டும் கேட்டுக்க. இது பாரு வசு, உன்னை அத்தை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வெளியே தானே நிக்கிறோம்.